படுத்துட்டே ஃபோன் பார்க்குறதுல என்ன ஒரு சந்தோஷம். ஏடி ரம்யா. என்னம்மா? நான் கொஞ்சம் அத்தை வீடு வேற போகிறேன், நீயும் வரியா? இல்லைம்மா நான் வரல. பார்த்தால் படுத்துட்டு ஃபோனே பாரு, அந்த ஃபோனில் என்னதான் இருக்கும், 4 பக்கம் வந்து 4 பேர்த்தோட பேசினாதானா நல்லா இருக்கும். வேணாம்மா நான் வீட்டிலே இருக்கேன். ஏடி வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, பார்த்துடுறியா? என்ன வேலை? வீட்டை நல்லா தூத்துரு, மாப் போட்டுரு, அது மாதிரி வெளிவாசலில் முத்தத்துலேயும் நல்லா தூத்து நல்லா பெரிய குளமாக போட்டுரு. பூஜை ரூம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிடு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு சமையல் பண்ணிடு. அம்மா வந்து பாத்திரம் எதுவுமே கழுவலம்மா, அந்த பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் கழுவிடு. மேலே மொட்டை மாடியில் துணி போட்டிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுரு. ஏன்டி எஞ்சிட்டேன் நான் இன்னும் ஃபுல்லும்? இல்லைம்மா நான் அத்தை வீட்டுக்கு உங்கள் கூடயே வரேன். ஏன்? இல்லைம்மா 4 பேர் கூட பழகணும், கலகலன்னு இருக்கணும், அது தானம்மா பிள்ளை கழகு. வீட்டில் உட்காந்து படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டுனா என்ன அழகு. நானும் உங்கள் கூட அத்தை வீட்டுக்கே வரேன். ஐயோ என் பிள்ளை எவ்வளோ பொறுப்பாயிட்டா, வாமா போகலாம். அப்பா கொஞ்சம் விட்டா எல்லா வேலையும் நம்ம தலையிலே கட்டியிருப்பாங்க, தப்பிச்சோண்டா சாமி.